என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா சிவா இன்வெஸ்டிகேஷன் அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய அம்பத்தூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சென்னை நங்கநல்லூரில் வசிக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஒருத்தர் நைட்டு தொழிற்சாலையில் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மிதிவண்டியில் திரும்பி வரும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இந்த சம்பவம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல்ல டைப் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அப்படியே அத போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட் கூட ஷேர் பண்ணலாங்க. நான் சொல்றேன், இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐகான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். என்னது புழுவா இருக்கு? இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் அம்பத்தூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பிரியன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. 1995 காலகட்டத்தில் பிரியனுடைய அப்பாவான சங்கர் அப்படிங்கிற நபருக்கு நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். லாஸ்ட் வீடியோலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய இதே 95 காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை தாங்க போட்டிருந்தேன். இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு இதற்கு முந்தைய வீடியோவையும் கண்டிப்பா பாருங்க, அதுவும் த்ரில்லிங்கா தான் இருக்கும். சரி, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பிரியனுடைய அப்பாவான சங்கர் அப்படிங்கிறவர் 95 காலகட்டத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நங்கநல்லூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் புதிதாக வசிக்க வந்திருக்காருங்க வாடகை வீட்டுக்கு. இவர் வாடகைக்கு வந்த அந்த ஏரியா புதுசு அப்படின்னே சொல்லலாங்க. இருந்தாலும் வாடகை ரொம்ப கம்மியாக கிடைச்ச காரணத்தினால இந்த பிரியனுடைய அப்பாவான சங்கர் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியோடு அங்கே வாழ ஆரம்பிச்சாருங்க. இவருக்கு தொழில் எது அப்படி சொல்லி பார்த்தா அம்பத்தூர் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் தாங்க ஷிஃப்ட் பேஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த தொழிற்சாலையினுடைய ஷிஃப்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலையில் 6 மணி டு 3 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டுங்க. அதற்கடுத்து 3 மணி டு 11 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டுங்க. அதற்கடுத்து 11 மணி டு காலையில் 6 மணி வரைக்கும் இன்னொரு ஷிஃப்ட்டுங்க. இப்படி இருக்கக்கூடிய டைம்ல இந்த சங்கர் அப்படிங்கிறதுக்கு மதியம் 3 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் இருக்கும்ல ஷிஃப்ட் 11 மணில இருந்து கிளம்பி வரணும் கொடுத்திருக்காங்க. அந்த காரணத்தினால நங்கநல்லூர்ல அந்த தொழிற்சாலைக்கு அம்பத்தூருக்கு போகணும் அப்படின்னா மதியம் ஒரு 1 மணி தோராயமாகவே தன்னுடைய மிதிவண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாருங்க. அதற்கடுத்து இரவு 11 மணிக்கு ஷிஃப்ட் எல்லாம் முடிச்ச உடனே அம்பத்தூர்ல இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு ரயில்ல வந்துருவாருங்க. அதற்கடுத்து சென்ட்ரல் இருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்புக்கு வந்து ட்ரெயின்ல வந்து இறங்கிடுவாருங்க. அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் தன்னுடைய மிதிவண்டியை நிறுத்தி வச்சுட்டு வந்து வழக்கங்க. அதற்கடுத்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையத்தில் இறங்கி தன்னுடைய மிதிவண்டி எடுத்துட்டு நங்கநல்லூரை நோக்கி வருவது வழக்கங்க. இதை தான் டெய்லி சங்கர் அப்படிங்கிறவர் தன்னுடைய வாடிக்கையாக செஞ்சுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி ஒரு நாள் மதியம் 1 மணி தோராயமாக கிளம்பி அம்பத்தூர் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாருங்க. அதற்கடுத்து இரவு 11 மணி தோராயமாக அந்த அம்பத்தூர்லேருந்து சென்ட்ரல்ல வந்து இறங்கி சென்ட்ரல்லேருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிட்டாருங்க. அதற்கு பின்பு எப்போதும் போல தன்னுடைய மிதிவண்டி எடுத்துட்டு நங்கநல்லூரை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. அந்த டைம்ல நங்கநல்லூருக்கு வருவதற்கு இடையில ஒரு 1 கிலோமீட்டர் மதில் சுவர் மாதிரி ஒரு சுடுகாட்டினுடைய மதில் சுவர் இருக்குங்க. அந்த சுடுகாட்டு மதில் சுவரை தாண்டி தான் எப்போதுமே வர வேண்டிய கட்டாயங்க. இன்னொரு சுற்றுப்பாதை இருக்குங்க. ஆனா அந்த வழியா வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் எக்ஸ்டன் ஆகுங்க. அதை தவிர்ப்பதற்காக தான் டெய்லி இந்த குறுக்கு வழியா சுடுகாட்டு மதில் சுவர் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வருவாரு. 12 மணி தோராயமாக ஆயிடுச்சுங்க. அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் வந்து இறங்க மிதிவண்டி எடுத்துட்டு கிளம்பி வரும்போது அன்றைய நாள் பயங்கர கனமழை பெஞ்சிருக்குங்க. கனமழை பெஞ்சிட்டு இருந்த காரணத்தினால தண்ணி வந்து சென்னையில சொல்லவே தேவையில்லை. தன்னுடைய பாதம் முழுகும் அளவுக்கு பயங்கரமா தண்ணி நிரம்பிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு வருவதற்காக மிதிவண்டியை அமுத்தி பிடிச்சி வந்துட்டு இருக்காருங்க. அப்போது அந்த சுடுகாட்டு மதில் சுவர் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு சொன்னல, அந்த சுடுகாட்டு மதில் சுவரனுடைய சென்டர் பகுதியில் வந்த உடனே ஏதோ டக்குன்னு காலில் வந்து தட்டுப்பட்டு இருக்குங்க. அதை உணர்ந்த பிரியனுடைய அப்பாவான சங்கர் அப்படிங்கிறவர் ஏதாவது கல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலில் எட்டி உதச்சிருக்காருங்க. அப்படி எட்டி உதச்ச உடனே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அது விழுந்துருச்சுங்க. அதற்கு பின்பு தான் அது புரியுதுங்க, அது கல்லு கிடையாது, ஒரு மண்டையோடு அப்படி சொல்லிட்டு சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மண்டையோட நாய் கணக்கு கொண்டு வந்து கவ்வி இங்க போட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம மழை அதிகமா பெஞ்ச காரணத்தினால இப்படி மண்டையோடு உருண்டு வெள்ளத்துல வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு அதை பெரிதுபடுத்தாம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க.
அன்றைய நாள் வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு 1 மணி 1:30 மணி ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து அடுத்த நாளும் மதியம் 1 மணி தோராயமாக தொழிற்சாலைக்கு போயிட்டு இரவு 12 மணி தோராயமாக அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மிதிவண்டி எடுத்துட்டு எப்போதும் போல அந்த சுடுகாடு இடத்துல வந்துட்டு இருக்காருங்க. இரவு 12 மணி தோராயமாக தன்னுடைய மிதிவண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது முந்தைய நாள் இரவு அந்த எலும்பு கூட தட்டி விட்ட அந்த இடத்துல டக்குன்னு இவருக்கு ஒரு தப்பான உணர்வு தென்படுதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா மிதிவண்டியை அமுத்தி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மிதிவண்டி பயங்கர கனமா இருந்திருக்கு. பின்னாடி ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு உணர்வுங்க இந்த சங்கர். மிதிவண்டியினுடைய கேரியர்ல பின்னாடி ஏறி உட்கார்ந்து தன்னுடைய முதுகை கேரியர்ல வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் சிங்கிளா போறவங்க தொடர மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. அப்போது அதை உணர்ந்த சங்கர் வெளிக்காட்டு அது ஒரு இதுதான் நங்கநல்லூரை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல நங்கநல்லூர் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டு அந்த தெரு வரைக்கும் வந்துட்டாருங்க. அந்த தெருவினுடைய என்ட்ரன்ஸ் வந்த உடனே டக்குன்னு கனமா இருந்த அந்த சைக்கிள் வந்து இலகுவாகுதுங்க. பின்னாடி உட்கார்ந்து அந்த உருவம் வந்து விலகி போயிடுச்சாட்டு இருக்குங்க. அதை உணர்ந்த பிறகு பயத்தோடு இந்த சங்கர் வேகமா வீட்டுக்கு வந்து சைக்கிள் நிப்பாட்டிட்டு உள்ள போயிட்டு சாமி ரூம்ல போய் திருநீரை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாருங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது சங்கருக்கு பயங்கர காய்ச்சலுங்க. அவங்களுடைய மனைவி வந்து என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்தவித பதிலும் சொல்லிங்க, சொன்னா பயந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு. அதற்கடுத்து 2-3 நாட்கள் தொழிற்சாலைக்கு வேலைக்கே போக முடியலைங்க. காய்ச்சல்லையே அவதிப்பட்ட சங்கர் 2-3 நாள் கழிச்சுதான் நார்மல் ஆனாருங்க. சரி மறுபடியும் தொழிற்சாலைக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா பொருளாதாரத்துல அந்த வேலைக்கு போனாதான் கொஞ்சம் மேலோங்கி வர முடியும். அந்த காரணத்தினால எப்போதும் போல அம்பத்தூர் இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாருங்க. வேலைக்கு போன அன்றைய நாள் இரவும் ஷிஃப்ட் முடிச்சுட்டு 12 மணி தோராயமாக எப்போதும் போல அந்த செயின்ட் தாமஸ்ல இருந்து ரயில்ல இறங்கி மிதிவண்டி எடுத்துட்டு நங்கநல்லூர் இணைக்கு வந்துட்டு இருக்காருங்க. 2-3 நாட்களுக்கு முன்னாடி முதல் முறை நடந்த காரணத்தினால அதை பெருசா எடுத்துக்கலீங்க. இனிமேலும் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சு தான் அந்த சுடுகாடு இருக்கக்கூடிய மதில் சோர் சைட்ல வந்துட்டு இருக்காருங்க மிதிவண்டியில. 3 கிலோமீட்டர் தாண்டி போறது தென்பட்டுச்சோ அதே இடத்துல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஏறி உட்கார மாதிரி கனமான ஃபீல் வருதுங்க. அப்போதான் இந்த சங்கருக்கு புரிஞ்சிருக்குங்க, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட சங்கர் வந்து வேர்த்து விறுவிறுத்து பயம் இருந்தாலும் கூட மறுபடியும் எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்தாருன்னு அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள தெய்வத்தை நினைச்சிட்டு நங்கநல்லூர் கூடிய அவர்களுடைய வீட்டினுடைய தெருவுக்கு வந்துட்டாருங்க. அந்த தெருவினுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்த உடனே எப்போதும் போல அந்த சைக்கிளினுடைய கனம் குறையுதுங்க. அப்போதான் சைக்கிள் நிறுத்திட்டு பின்னாடி தைரியத்தை வரவழைச்சு திரும்பி பார்க்கறாருங்க. திரும்பி பார்க்கும்போது சைக்கிளுடைய பின் சீட்ல இருந்து ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்ணை பார்க்கும்போது ஒரு 18-19 வயசு தாங்க இருக்கும். அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் பின்னாடி இறங்கி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நல்லா அமானுஷ்ய குரல்ல கேட்குற மாதிரி சொல்லுதுங்க. அந்த குரலை கேட்ட உடனே நெடுநடுங்கி போயிட்டாருங்க. சைட்ல திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் அங்கிருந்து இவங்க இருக்கக்கூடிய அந்த தெருவினுடைய கடைசி வீடு ஒன்று இருக்குங்க. அந்த வீட்டை நோக்கி சல்லுன்னு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுங்க. இதை தத்ரூபமா கொஞ்ச நேரம் ஸ்டன்னாகி நின்று சங்கர் பார்த்துட்டு மிரண்டு போய் வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாருங்க. வீட்டுக்குள்ள ஓடி வந்து அன்றைய நாள் தான் தன்னுடைய மனைவி கிட்ட 2-3 நாட்கள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்காருங்க. அப்போது அவங்களுடைய மனைவி பயந்து போய் இனிமேல் வந்து சுத்தி வந்தாலும் பரவாயில்ல 3 கிலோமீட்டர் அந்த சுடுகாட்டு வழியா வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சங்கரும் வந்து டிசைட் பண்ணிட்டாருங்க, இனிமேல் இந்த வழியா வரக்கூடாது, நம்ம 3 கிலோமீட்டர் சுத்தியே வரலாம் சொல்லிட்டு முடிவெடுத்து அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைக்கு போயிட்டு இரவு 12 வரக்கூடிய வழித்தடத்துல வந்து வீட்டுக்கு வந்து சேரலாம். 3 கிலோமீட்டர் சுத்தி வந்த காரணத்தினால அன்றைய இரவு 1:30 மணி ஆயிடுச்சுங்க ஷிஃப்ட் முடிச்சு வர்றதுக்கு. 1:30 மணி தோராயமாக கரெக்டா இவனுடைய வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் நெருங்கி வரும்போது திடீர்னு அப்போது ஒரு அதிர்ச்சி காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி கிடக்குறாருங்க. தூரத்துல இருந்தே பார்த்துட்டு வந்த இந்த சங்கர் அப்படிங்கிறவரு என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா யாராவது குடிகாரங்களா இருப்பாங்க, குடிச்சிட்டு வந்து போதையில இப்படி விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது புது ஏரியாங்க, இன்னும் யாரும் பழக்கம் கிடையாது. அது மட்டும் இல்லாம சங்கருக்கு வந்து மது பழக்கம் கிடையாதுங்க. குடிக்கிறவங்கள சுத்தமாவே பிடிக்காதுங்க. அதனால தெருவில் மயங்கி விழுந்து கிடந்தாலும் கூட அதை பெரிதுபடுத்தாம நேரா சைக்கிளை கொண்டு வந்து உள்ள விட்டு போய் படுத்து தூங்கலாம்னு சொல்லி தூங்குறாருங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தங்க அவசரமா வந்து சங்கருடைய வீட்டு கதவை தட்டுறாங்க. வீட்டு கதவை தட்டின உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளுடைய 2 பேர்த்துடைய வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறது வந்து சுப்பிரமணி அப்படிங்கிற நபர். அவர் வந்து தண்ணி எல்லாம் அடிக்கல, அவர் ஏதோ பிரச்சனையினாலதான் மயங்கி விழுந்துட்டாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைத்தாங்களா பிடிச்சி தூக்க சொல்றாருங்க சங்கரை. அதற்கடுத்து பக்கத்து வீட்டுக்காரரும் சங்கரும் வந்து கைத்தாங்களா பிடிச்சி தூக்கி சங்கருடைய வீட்டு திணையிலேயே உட்கார வைக்கிறாங்க அந்த நபரை. அப்போதும் அந்த நபர் மயக்கம் போட்டு தாங்க விழுந்து கிடக்கிறாரு. அந்த டைம்ல இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவர் இங்கேயே சாஞ்சு பாதுகாப்பா வச்சிருங்க, தெருவினுடைய என்ட்ரன்ஸ்ல தான் இந்த சுப்பிரமணி தங்கியிருக்காரு, அவங்களுடைய வீட்டுக்காரமாவையும் உறவினர்களையும் கூட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஓடுறாருங்க. அதற்கடுத்து அந்த தெருவினுடைய கடைசி வீட்டில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்க வர்றாங்க. இந்த சுப்பிரமணி அப்படிங்கிறது அந்த தெருவினுடைய கடைசி வீட்டில் தாங்க தங்கியிருக்காரு. குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 2வது முறை ஒரு உருவம் வந்து மிதிவண்டியில வரும்போது கடைசியா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னி பெண்ணுடைய ஆன்மா இறங்கி போச்சு இல்ல, இந்த சுப்பிரமணி மயங்கி விழுந்து கிடக்கூடிய இவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள தாங்க அந்த பெண்மணியினுடைய ஆன்மா உள்ள போச்சு. சோ அதே வீட்டை சேர்ந்த நபர் தான் இப்போது இங்க மயக்கம் போட்டு விழுந்து தன்னுடைய வீட்டு திணையில வச்சிருக்காங்க.
அதற்கடுத்து சுப்பிரமணியனுடைய குடும்பத்தார் அந்த தெருவினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளிச்சு சுப்பிரமணியை எழுப்புறாங்க. சுப்பிரமணி எழுந்த உடனே இந்த சங்கர் அப்படிங்கிறவர் கேள்வி கேட்கிறாருங்க. நீங்க தண்ணி போட்டு படுத்திருக்கீங்கன்னு நினைச்சு விட்டுட்டேன். நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் எழுப்பல. அது மட்டும் இல்லாம குடிக்கிறவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அப்போது சுப்பிரமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, பசி மயக்கம் இருந்துச்சு, மதியம் சாப்பிடல, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சுப்பிரமணி ஏதோ மறைக்கிறத சங்கர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாருங்க. சுப்பிரமணி மறைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுப்பிரமணிக்கு வயதுக்கு வந்த ஒரு பெண்ணும் இருக்காங்க. அவங்களும் பக்கத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால தான் சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிருக்காருங்க. ஆனா சங்கருக்கு அப்போதாங்க டவுட்டே வந்திருக்கு. நம்ம பார்த்த மாதிரி அந்த பெண்ணினுடைய ஆன்மாவை இவரும் பார்த்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முக்கிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கர் வந்து 2-3 முறை அந்த மிதிவண்டியில வரும்போது அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா அந்த தெருமுனையிலிருந்து இறங்கி நேரா இப்போது சுப்பிரமணி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தெருவினுடைய கடைசி வீட்டில் தாங்க உள்ள பூந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க வசிக்கக்கூடிய இடமும் அந்த ஆன்மா உள்ள போன இடமும் ஒரே இடமா இருக்கு. ஒருவேளை அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மாவும் சுப்பிரமணியம் பார்த்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு சந்தேகம் வருதுங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில அடுத்த நாள் சுப்பிரமணியனுடைய மகள் ஒருத்தருங்க இருக்காங்கன்னு சொன்னல, காலையில நேரத்திலேயே சங்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அப்பா எப்படி இருக்காருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நீங்க என்ன பாத்தீங்க, அப்பா எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கர்கிட்ட கேட்டிருக்காங்க. சங்கர் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொல்லியிருக்காருங்க. நான் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேமா, குப்புறக்கு விழுந்து கிடந்தாரு, வெள்ளை சட்டையும் வேஷ்டியும் போட்டுட்டு குடிச்சுட்டா விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போதான் சுப்பிரமணியனுடைய மகள் என் அப்பாவுக்கு குடிப்பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப எதுக்குமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவுக்கு பயங்கர காய்ச்சல் இருக்கு, அது மட்டும் இல்லாம பயந்த மேனிக்கு அவருடைய முகப்பாவனை இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்கறாங்க. ஒருவேளை நீங்க வச்சிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளதான் அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா உள்ள போனா நான் பார்த்தேன்னு சொன்னா இந்த கண்டிப்பா வயதுக்கு வந்த பெண் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கரும் சொல்ல மறுத்துட்டாருங்க, சமாளிச்சிட்டாரு. ஆனா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு இந்த சங்கர் அப்படிங்கிறவரு பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு இருக்காருங்க. நேற்று நைட் அவரு தான் வந்து பார்த்தா கீழே விழுந்து 2 பேரும் சேர்த்து திண்ணையில படுக்க வச்சாங்க. அவரை கூப்பிட்ட உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறாருங்க. அப்போது 3 நாட்களும் இவருக்கு நடந்த அந்த அமானுஷ்ய விஷயங்களை அப்படியே சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியும் அந்த சுடுகாட்டிலிருந்து வரும்போது மிதிவண்டி வந்து கனமா இருக்கும். கரெக்டா தெருமுனையில இறங்கின உடனே ஒரு கன்னி பெண்ணுடைய ஆன்மா நேரா சுப்பிரமணி வச்சிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். ஒருவேளை இவர் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்ததும் அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாருங்க. அதற்கடுத்து சங்கர் சொல்வதை நம்பி பக்கத்து வீட்டுக்காரரும் சங்கரும் நேரா அந்த கடைசி என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சுப்பிரமணியை பார்ப்பதற்காக போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது சுப்பிரமணி பயங்கர காய்ச்சல்ல பயத்தோடு படுத்து கிடக்கிறாருங்க. அப்போது எல்லாரும் கொஞ்சம் வெளியே கிச்சன் சைடு அந்த சைடு போன உடனே பக்கத்து வீட்டுக்காரரும் சங்கரும் வந்து சுப்பிரமணி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக மயக்கம் போட்டு விழுந்தீங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்க பசி மயக்கத்துல எல்லாம் விழுகிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சுப்பிரமணி பயத்தோடு நடுங்கிட்டே ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு தாங்க போறாரு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கர் அப்படிங்கிறவரு மிதிவண்டியில வருவாரு. சங்கர் வருவதற்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பக்கத்துலதான் ஏதோ தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிட்டு மிதிவண்டியில தான் சுப்பிரமணியம் வந்துட்டு இருக்காருங்க. 95ஆம் காலகட்டத்தில் எல்லாம் அதிகமாக மிதிவண்டிகள் வச்சிருப்பது வழக்கம். அந்த காரணத்தினால சுப்பிரமணியம் நேரா அந்த சுடுகாட்டு வழியா தாங்க வரணும். அந்த சுடுகாட்டு வழியா வரும்போது சங்கருக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க சுப்பிரமணிக்கு நடந்திருக்கு. டெய்லியுமே கரெக்டா அந்த சுடுகாட்டுக்கு வரும்போது சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா கனமா இருக்குங்க. அப்போதெல்லாம் சுப்பிரமணி நேரா பயந்துகிட்டே வந்து தன்னுடைய வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல நிப்பாட்டும் போது சைக்கிள் வந்து இலகுவாயிருவாங்க. இது 2-3 முறை நடந்திருக்குங்க. ஆனா சுப்பிரமணி மயக்கம் போட்டு விழுந்த அன்றைய நாள் கரெக்டா இவருடைய வீட்டுக்கு சங்கரனுடைய வீட்டுக்கு பக்கத்துல மிதிவண்டி வந்த உடனே மிதிவண்டியை வந்து ஸ்டாப் பண்ணி சுத்தி முத்தியும் சந்தேக பார்வையில பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போது சங்கருக்கு நடந்த மாதிரியே அவருடைய மிதிவண்டியிலிருந்து ஒரு கன்னி பெண் இறங்கி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு சொன்ன மாதிரியே சுப்பிரமணிக்கு சொல்லிட்டு நேரா சுப்பிரமணி வச்சுக்கக்கூடிய வீட்டுக்கே போயிருக்குங்க. தூரத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு கன்னி பெண்ணுடைய ஆன்மா போறதை பார்த்துட்டு மிரண்டு போய் சுப்பிரமணி மயக்கம் போட்டு விழுந்திருக்காருங்க. அரை மணி நேரம் கழிச்சு தான் இந்த சங்கர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துட்டு குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிதுபடுத்தாம விட்டு அதற்கடுத்த எல்லா விஷயங்களும் நடந்துச்சுங்க. இதை ஒண்ணு விடாம சுப்பிரமணி சொல்லியிருக்காருங்க. எதற்காக மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வயசுக்கு வந்த பெண் இருக்கா, அவகிட்ட போய் நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டில் தான் அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா உள்ள போச்சுன்னு சொன்னா கண்டிப்பா பயந்துருவான்னு சொல்லிட்டு நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி சொல்லியிருக்காருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு என்ன பண்றது அப்படின்னே தெரியலீங்க. ஆனா அதற்கு பின்பு தான் அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மாவினுடைய ஆட்டம் அதிகமாச்சு அப்படின்னே சொல்லலாங்க. டெய்லி 2-3 முறை நள்ளிரவு நேரங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா அந்த தெருமுனையிலிருந்து நேரா சுப்பிரமணியனுடைய வீட்டுக்குள்ள நடந்து போறதை பார்த்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கரனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நாள் நைட்டு
ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காருங்க. வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து நின்று பார்க்கும்போது அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா எப்போதும் போல அந்த தெருமுனையினுடைய கடைசியில் இருந்து நேராக சுப்பிரமணி தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்குங்க. அந்த சுப்பிரமணியனுடைய வீடு மொத்தம் 3 வீடுகள் இருக்குங்க வாடகைக்கு. அதில் 2 வீடுகளில் தாங்க குடும்பங்கள் இருக்கு. ஒரு வீடு வந்து சும்மா தான் இருக்கு. அந்த சும்மா இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள தான் அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா போறதே இந்த சுப்பிரமணியும் பார்த்துருக்காருங்க, சங்கரும் பார்த்துருக்காரு, இப்போ பக்கத்து வீட்டுக்காரரும் பார்த்தாரு. அதற்கடுத்து இதற்கு மேலே நம்ம இப்படி பொறுத்தோம் அப்படின்னா தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பிரமணி வசிக்கக்கூடிய வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் வந்து தாம்பரத்தில் வந்து சொந்த வீடு கட்டி அங்கதாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த வீடுகளை வாடகைக்காக தான் விட்டுருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அந்த உரிமையாளர் கேட்டு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 வருடங்களுக்கு முன்னாடி அந்த தாம்பரத்தில் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளர்கள் இந்த நங்கநல்லூர் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் தாங்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போது அந்த வீட்டு உரிமையாளருக்கு 19-20 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா மகளாக இருந்திருக்காங்க. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிதி நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு வாலிபரை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட வீட்டு ஓனர் வந்து தன்னுடைய மகளுடைய ஆசை தான் முக்கிய, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா போக போக தாங்க தெரியுது இந்த பெண் தேர்ந்தெடுத்த வாலிபர் வந்து தவறானவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்ணோடு மட்டும் இல்லாம எக்கச்சக்க பெண்களோடு தவறான கனெக்ஷனோட இருந்திருக்காருங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாம உண்மையா காதலிச்ச காரணத்தினால அம்மா அப்பா அதாவது இந்த வீட்டு உரிமையாளர்கள் இல்லாத போது ஒரு நாள் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன பிறகு அந்த பெண்ணினுடைய ஞாபகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா அந்த 3 வீடுகளையும் வாடகைக்காக விட்டு இந்த வீட்டு உரிமையாளர்கள் தாம்பரத்தில் வந்து ஒரு சொந்த வீடு இருக்குங்க, அங்கே போய் குடிபெயர்ந்து தஞ்சம் அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி சங்கர் சுப்பிரமணி 3 பேரும் ஒன்று சேர சொன்ன உடனே அந்த வீட்டு உரிமையாளர்கள் நேராக இந்த நங்கநல்லூர் இருக்கக்கூடிய பகுதிக்கே வர்றாங்க. அவங்க வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெண் இறந்த காரணத்தினால ஈமச்சடங்குகளை சரியா செய்யலைங்க. அதனால அந்த ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்காம டெய்லியுமே தான் வாழ்ந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 3 பேரும் சொன்ன காரணத்தினால ஜோசியர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வர்றாங்க. அப்படி வந்த பிறகு எப்படி பார்த்தீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரும் ஃபுல்லாக கேட்குறாங்க. இந்த சங்கர் மற்றும் சுப்பிரமணி சொன்ன உடனே அழுது புலம்பிருக்காங்க அந்த ஹவுஸ் ஓனர். என்ன காரணம் அப்படின்னா இறந்து போன அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரக்கூடிய வெளித்தரத்தில் 1 கிலோமீட்டர் சுடுகாட்டு மதில் சுவர் இருக்குல்ல அந்த சுடுகாட்டில் தான் எடுத்து போய் அந்த கன்னி பெண்ணை புதைச்சிருக்காங்க கடைசியாக இறந்த பிறகு. ஸோ அந்த காரணத்தால தான் அந்த சுடுகாட்டு வழியாக இந்த தெருவுக்கு யாரெல்லாம் மிதிவண்டியில் நைட் நேரத்தில் வர்றாங்களோ அப்போதெல்லாம் அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா மிதிவண்டியில் ஏறிட்டு நேராக உயிரோடு இருக்கும்போது எந்த வீட்டில் தங்கியிருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு போயிட்டு வருவதை வழக்கமாக வச்சிருக்குங்க. இதெல்லாம் வாய் விட்டு ஒன்று விடாமல் அந்த வீட்டு உரிமையாளர் சொல்லிட்டாருங்க. அதற்கடுத்து கூட வந்த ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னிப்பெண்ணுடைய ஆன்மா ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சங்கர் சுப்பிரமணி அப்புறம் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் 3 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் கண்ணெதிர்க்க பார்த்தாலும் எங்களை எந்த தொந்தரவும் பண்ணல, அது பாட்டு வீதியில் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள தஞ்சம் அடைச்சிட்டு போறதை மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம், யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணல, யாரையும் மிரட்டல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதுதான் புரிஞ்சிருக்குங்க அந்த கன்னிப்பெண் யாரையும் தொந்தரவு பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு. முத்தி அடையாமல் இருந்த காரணத்தினாலதான் மேலோகத்துக்கு போக முடியாம இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த முத்தி அடைவதற்கான பூஜை புனஸ்காரங்களை அந்த ஜோசியர் மூலியமாக பெண்ணினுடைய அம்மா அப்பா அதாவது அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படி பூஜை எல்லாம் பண்ணி அந்த கன்னிப்பெண்ணுடைய ஆன்மாவுக்கு முத்தி கொடுத்துட்டாங்க. முத்தி கொடுத்திருந்தாலும் கூட அந்த வீட்டில் வாழ்ந்த சுப்பிரமணியனுடைய குடும்பம் இதற்கு மேல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வேறொரு ஏரியாவுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. ஆனா சங்கர் மற்றும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 10 வீடுகள் தள்ளி இந்த சைடு தனியா தாங்க இருக்காங்க. அதனால பயப்படாம அந்த வீட்டில் தாங்க இருந்தாங்க. ஆனா இந்த பூஜைகள்லாம் பண்ணி அந்த பெண்ணினுடைய ஆன்மாவுக்கு முத்தி கொடுத்த பின்னாடி இந்த சங்கர் அப்படிங்கிறவரு டெய்லியுமே நைட் ஷிஃப்ட் முடிச்ச பின்னாடி அந்த சுடுகாட்டு மதில் சுவர் வழியா தாங்க வருவாராமா. ஆனால் எப்போதும் நடக்கிற மாதிரி அந்த மிதிவண்டி கனமாக இருக்கிறதோ அல்லது வீட்டுக்கு வந்து அந்த கன்னிப்பெண்ணுடைய ஆன்மா போவதோ அல்லது நன்றின்னு சொல்லிட்டு போவதோ எந்த விஷயங்களும் செயல்படலீங்க. அதற்கடுத்து அந்த சங்கர் மற்றும் அந்த ஏரியாக்காரங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க அந்த கன்னிப்பெண்ணுடைய ஆன்மா முத்தி அடைஞ்சு போயிடுச்சு, இனிமேல் யாருக்கும் தட்டுப்படாத அப்படி சொல்லிட்டு. அதற்கு பின்பு தான் இந்த சங்கர் மற்றும் அந்த ஏரியாக்காரங்க எல்லாமே நிம்மதி பெருமூச்சு விட்டு நைட்டெல்லாம் நடமாட்டம் அதிகப்படுத்தினாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் 1995 காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுக்கு நடந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய பிரியன் அப்படிங்கிறவரு சொல்லி முடிச்சாருங்க. இதற்கு முந்தைய வீடியோவும் சென்னை தலைநகரை சேர்ந்த புரசைவாக்கம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 3 வாலிபர்களுக்கு நடந்த நிகழ்வு தாங்க. அந்த சம்பவம் கண்டிப்பா த்ரில்லிங்காக தான் இருக்கும். இதற்கு முந்தைய எபிசோட கண்டிப்பா பாருங்க, விறுவிறுப்பா இருக்கும். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா. நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஒண்ணு ஏதாவது பயங்கரமா கொடூரமா, ஏன்னா போன வாட்டி பார்த்தது ஏவி விட்டது அது பயங்கரமா இருந்துச்சு, அந்த கதை பயங்கரமா இருந்துச்சு. இது நான் சில டைம் நம்மளே ஃபீல் பண்ணியிருக்கோம்ல, பைக்ல நிறைய இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கே ஒரு உணர்வு வரும், யாரோ பின்னாடி ஒரு உட்கார்ந்த ஒரு ஃபீல் இருக்கும்.
வெயிட் ஏறின மாதிரி இருக்கும். அதெல்லாம் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். சைக்கிளில் போகும்போதும் சரி, பைக்கில் போகும்போதும் சரி, சில இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது ஏன்னு தெரில. உண்மையா பொய்யா அப்படின்னு தெரில. நான் கூட இதுக்கு ஒரு இது கதை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஏதோ இறந்த வீட்டுக்கு வந்து இந்த ஐஸ்லாம் வைப்பாங்க. அந்த காலத்துலலாம் அந்த ஐஸ் பெட்டிலாம் கிடையாது. அதனால ஐஸ் வாங்க ரொம்ப தூரம் போகும்போது அவர் வாங்கிட்டு வரும்போது பின்னாடி ஏதோ வெயிட்டா இருந்துச்சுன்ட்டு அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்படி அந்த மாரி. அதான் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சாவு ஊர்வலம் பார்த்தீங்கன்னா, போகும்போது பூவா போட்டு போவாங்க. ம். ஆனால் வரும்போது எதுவுமே போட மாட்டாங்க. அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அது எதுவும் ஃபாலோ பண்ணி வந்துடக்கூடாது வீட்டுக்கு. அது குழப்பதுக்காக தான் இந்த மாதிரி பூ போட்டு கூட்டு போகிற மாதிரி அப்படின்னு ஒரு நிறைய சொல்லுவாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பைக்கு, சைக்கிள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபீலாக இருக்குது. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஃபீலாக இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஆமா. ஏன்னா கண்டிப்பாக பைக்கில் நிறைய பேர் கண்டிப்பாக நைட்டு நம்ம போகிற ஒரு நிலமை இருக்கும். இந்த மாதிரி அன்டைமில் போகிற மாதிரி. அப்போது யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அதே மாதிரி நைட் ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் வருவீங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும். அது யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்க. ஆமாம். ஓகே. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.